வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட், தமிழக அரசால் சமீபத்தில் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டுள்ள டாக்டர் மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி ஆகும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் இப்போ ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கானமி சப்ஜெக்ட்ஸ்ல கவர் ஆகக்கூடிய முக்கியமான ஏரியா. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட் கொஸ்டினா வரலாம். இப்போ டீடைல்டு கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் தமிழ்நாடு அரசின் நிதி நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, வரி அமைப்பு, மக்கள் நல திட்டங்கள் மற்றும் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சியுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான செய்தியாகும். தமிழ்நாடு அரசு முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவரும் நாட்டின் மூத்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவருமான டாக்டர் மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டி என்ற உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவின் முக்கிய நோக்கம் தமிழ்நாடு அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான புதிய வழிகளை ஆராய்வது, வரி வசூலை மேம்படுத்துவது, வரி ஏய்ப்பை தடுப்பது, வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பது, அரசு சொத்துக்களை சிறப்பாக பயன்படுத்துவது மற்றும் நீண்ட கால நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வது ஆகும். மாணவர்களே, இந்த செய்தியை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு அடிப்படை கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடு மாதிரியான பொருளாதார ரீதியா வலுவான மாநிலத்திற்கு ஏன் புதிய வருவாய் பெருக்க குழு தேவைப்பட்டுச்சு? இதற்கான பதில் மாநிலத்தின் வருமானம் மற்றும் செலவுகளின் சமநிலையில் தான் இருக்கிறது. ஒரு குடும்பத்துல மாத வருமானம் இருக்கிறத மாதிரி அரசுக்கும் வருமானம் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துக்கு செலவுகள் இருக்கிறத மாதிரி அரசுக்கும் சம்பளம், ஓய்வூதியம், மருத்துவம், கல்வி, சாலை, குடிநீர், விவசாய மானியம், சமூக நலத்திட்டங்கள் மாதிரி ஏராளமான செலவுகள் இருக்கு. வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும் போது குடும்பம் கடன் வாங்குறது மாதிரி அரசும் புதிய வருவாய் ஆதாரங்களை தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது. 2025-26 தமிழ்நாடு பட்ஜெட்டின் படி மாநில அரசின் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் சுமார் 3,31,569 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருமானம் 4 முக்கியமான ஆதாரங்கள்ல இருந்து வருது. அதுல மிகப்பெரிய பங்கு ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வருவாயாகும். இது 2,20,895 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டியின் மாநில பங்கு, மாநில கலால் வரி, முத்திரை தேர்வை மற்றும் பதிவு கட்டணம், மோட்டார் வாகன வரி போன்றவை இதன் முக்கிய கூறுகளாகும். இதன் மூலமா தமிழ்நாடு தனது சொந்த பொருளாதார வலிமையின் மூலமா அதிக வருவாய் ஈட்டும் மாநிலமா இருக்கிறது தெளிவாகுது. இதுக்கப்புறம் ஸ்டேட் ஓன் நான் டாக்ஸ் ரெவென்யூ இருக்கு. இது 28,818 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசு துறைகளின் சேவை கட்டணங்கள், சுரங்க ராயல்டி, உரிம கட்டணங்கள், அரசின் முதலீடுகளிலிருந்து கிடைக்கும் வருமானம், அரசு நிறுவனங்களின் லாபம் போன்றவை இதன் கீழ் வருது. மேலும் மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும் ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் 23,834 கோடி ரூபாய் என்றும், பல்வேறு திட்டங்களுக்கான கிராண்ட்ஸ் இன் எய்ட் 58,022 கோடி ரூபாய் என்றும் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 4 ஆதாரங்களே தமிழ்நாடு அரசின் முக்கிய வருமான அமைப்பாகும். இப்போ செலவுகளை பார்க்கலாம். 2025-26 பட்ஜெட்டின் படி தமிழ்நாடு அரசின் மொத்த செலவு 4,39,293 கோடி ரூபாய் ஆகும். இதுல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 3,73,204 கோடி ரூபாய். அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சமூக நலத்திட்டங்கள், கல்வி, மருத்துவம், மானியங்கள், வட்டி செலுத்துதல் போன்ற அன்றாட நிர்வாக செலவுகள் அனைத்தும் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். அதே நேரத்துல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 57,231 கோடி ரூபாய் ஆகும். சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள், குடிநீர் திட்டங்கள், தொழிற்பூங்காக்கள், மெட்ரோ ரயில், மின்சார திட்டங்கள் போன்ற எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடுகள் அனைத்தும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரின் கீழ் வருது. ஒரு நல்ல அரசு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இடையே சரியான சமநிலையை பேண வேண்டும். மாணவர்களே, இப்போ மிகவும் முக்கியமான பொருளாதார கருத்துகளுக்கு வருவோம். மாநிலத்தின் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் 3,31,569 கோடி ரூபாய். ஆனால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்
3,73,204 கோடி ரூபாய். அதாவது அன்றாட வருமானத்தை விட அன்றாட செலவு அதிகமாக உள்ளது. இந்த வித்தியாசமே ரெவென்யூ டெபிசிட் என்று அழைக்கப்படுது. 2025-26 பட்ஜெட்டின் படி ரெவென்யூ டெபிசிட் 41,635 கோடி ரூபாய்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் அரசின் வழக்கமான வருமானம் அதன் வழக்கமான செலவுகளை முழுமையாக சமாளிக்க முடியவில்லை என்பதாகும். எனவே கூடுதல் வருவாயை உருவாக்கவோ அல்லது கடன் வாங்கவோ அரசு கட்டாயப்படுத்தப்படுகிறது. இதற்கும் மேலாக பிஸ்கல் டெபிசிட் என்ற இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கு. ரெவென்யூ டெபிசிட்ங்கிறது அன்றாட வருமானம் மற்றும் அன்றாட செலவுகளுக்கு இடையிலான வித்தியாசமாக இருந்தால், பிஸ்கல் டெபிசிட் என்பது அரசின் மொத்த செலவுகளுக்கும் மொத்த வருமானத்திற்கும் இடையிலான வித்தியாசமாகும். 2025-26 தமிழ்நாடு பட்ஜெட்டின் படி பிஸ்கல் டெபிசிட் 1,06,963 கோடி ரூபாய், அதாவது மாநில ஜிஎஸ்டிபியின் சுமார் 3% என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறையை சமாளிக்க அரசு கடன் வாங்குது. ஆனா கடன் வாங்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த கடன் சாலை, பாலம், தொழிற்பூங்கா, குடிநீர், மருத்துவம், கல்வி போன்ற நீண்ட கால சொத்துக்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டால் அது எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடாக கருதப்படுகிறது. ஆனா அன்றாட செலவுகளை மட்டுமே சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய நிலை நீண்ட கால நிதி சவாலா மாறும். இதனாலதான் தமிழ்நாடு அரசு மான்டெக்சிட் அலுவாலியா தலைமையிலான ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டியை அமைச்சிருக்கு. இந்த குழு புதிய வரிகளை விதிப்பதற்காக மட்டுமல்ல, தற்போதுள்ள வரி அமைப்பை திறம்பட மாற்றுவது, ஜிஎஸ்டி வசூலை மேம்படுத்துவது, வரி ஏய்ப்பை தடுப்பது, டிஜிட்டல் வரி நிர்வாகத்தை வலுப்படுத்துவது, அரசு நிறுவனங்களின் செயல்திறனை உயர்த்துவது, அரசு சொத்துக்களை பொருளாதார ரீதியாக பயன்படுத்துவது, புதிய முதலீடுகளை ஈர்ப்பது, வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பது மற்றும் மாநிலத்தின் நிதி நிலைத்தன்மையை உறுதி செய்வது போன்ற பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய உள்ளது. இதன் மூலம் மக்கள் மீது தேவையற்ற வரிச்சுமையை ஏற்படுத்தாமல் வரி அடிப்படையை, டாக்ஸ் பேஸை விரிவுபடுத்தி நிலையான வருவாயை உருவாக்குவதே நோக்கமாகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்வையில இந்த செய்திய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செய்தியா மட்டும் படிக்க கூடாது. இது கூட மாநில அரசின் வருவாய் ஆதாரங்கள், மாநில வரிகள், மத்திய வரி பங்கீடு, மானியங்கள், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட், பப்ளிக் டெட், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், பினான்ஸ் கமிஷன், கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மாநில நிதி மேலாண்மை ஆகிய அனைத்து ஸ்டாட்டிக் பகுதிகளையும் இணைத்து படிக்க வேண்டும். அப்போதான் பிரிலிம்ஸ்ல கருத்தியல் கேள்விகளுக்கும் மெயின்ஸ்ல பகுப்பாய்வு கேள்விகளுக்கும் சிறப்பா பதிலளிக்க முடியும். கடைசியா நினைவுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அதன் வருமானம் எவ்வளவு என்பது மட்டுமல்ல, அந்த வருமானத்தை எவ்வளவு திறமையாக சேகரிக்கிறது, எவ்வளவு பொறுப்புடன் செலவிடுகிறது, எவ்வளவு புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறது, எவ்வளவு நிதி ஒழுங்குடன் கடனை நிர்வகிக்கிறது என்பதுதான் உண்மையான நல்லாட்சியின் அளவுகோலாகும். அதனாலதான் தமிழ்நாடு அரசு வருவாய் பெருக்க குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவுடைய பரிந்துரைகள் மாநிலத்தின் எதிர்கால நிதி நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு முக்கியமான வழிகாட்டுதலாக அமையும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு செய்தியின் மூலம் பொருளாதாரம், அரசியல் நிர்வாகம், கூட்டாட்சி, பட்ஜெட், நிதி மேலாண்மை மற்றும் நடப்பு நிகழ்வுகள் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து படிப்பதே சரியான அணுகுமுறையாகும். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், நல்லா படிங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் கமிட்டியின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க யார் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ண மறக்காதீங்க. உங்க மாதிரி ஆஸ்பிரன்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.